ஆல் இண்டியா ரேடியோ. சென்னை மாநில செய்திப் பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் 2024 தொகுதிகள் ஒரு கண்ணோட்டம். தூத்துக்குடி மற்றும் தென்காசி மக்களவைத் தொகுதிகள் குறித்த ஒரு பார்வை. முதலில் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் மாவட்டத்தில் உள்ள விளாத்திகுளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஓட்டப்பிடாரம், கோவில்பட்டி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரே பாராளுமன்ற தொகுதியாக உள்ளது. பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்த பகுதியாக இந்த மாவட்டம் விளங்கி வருகிறது. மாவட்டத்தில் பிரதான தொழிலாக உப்பு உற்பத்தி, மீன்பிடி தொழில், தீப்பெட்டி தொழில், பனை தொழில், கடலை மிட்டாய் தயாரிப்பு ஆகிய தொழில்கள் மக்களின் நிரந்தர வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. இந்த மாவட்டத்தில் சாலை, ரயில், கடல்வழி, ஆகாய மார்க்கம் என 4 வழி போக்குவரத்தும் உள்ளது. மாவட்டத்தில் துறைமுகத்தை சார்ந்து பல்வேறு தொழிற்சாலைகள் அமையப்பட்டுள்ளன. தூத்துக்குடி துறைமுகம் சரக்கு பெட்டகம் போக்குவரத்தின் மையமாக திகழ்ந்து வருகிறது. துறைமுகத்தை சார்ந்து பல்வேறு ஏற்றுமதி, இறக்குமதி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பாராளுமன்ற தொகுதியில் 7,08,244 ஆண் வாக்காளர்கள், 7,39,720 பெண் வாக்காளர்கள், 217 பேர் மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 14,48,179 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் நடைபெற்ற 3 தேர்தலில் 2 முறை திமுகவும் 1 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அந்த கட்சியின் அப்போதைய தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது தூத்துக்குடி மக்களவை உறுப்பினராக இருந்து வருகிறார். தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டும், மக்களுக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி வாக்காளர்கள் கூறும் கருத்துக்கள். மமனா பெருமநாயகம், செயலாளர், தூத்துக்குடி மாவட்ட பயணிகள் நலச்சங்கம் மற்றும் தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட ஆலோசனை குழு உறுப்பினர். தூத்துக்குடியிலிருந்து கடந்த ஒரு 5 வருடங்களாக சில கோரிக்கைகளை ரயில்வே துறைக்கு முன் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். உதாரணமாக கொரோனாவிற்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் தூத்துக்குடியிலிருந்து கோவைக்கு ஒரு ரயில், இரவு நேர ரயில், மற்றும் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு பகல் நேர ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. அதை கொரோனாவிற்கு பின் இயக்காமல் ரத்து செய்துவிட்டார்கள். அதற்கு பயனாக தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையம் 3 முறை ஓடும் ரயிலை தருகிறோம். மற்றும் திருநெல்வேலியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலருவி விரைவு ரயிலை தூத்துக்குடி வரை நீடிக்கிறோம் என்று ரயில்வே துறை கூறினார்கள். அதற்காக ரயில்வே வாரியம் ஒப்புதல் கூட அளித்து விட்டது. ஆனால் இன்று வரை இயக்கப்படவில்லை. அதுபோக பாத்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு ஒரு பகல் நேர ரயில் கேட்டுக் கொண்டிருந்தோம். இதுபோக வந்தே பாரத் ரயில் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு விட்டுருக்காங்க. அதுக்கும் தூத்துக்குடியிலிருந்து கோயில்பட்டி, திருச்செந்தூர் இந்த பகுதியிலிருந்து எந்த விதமான கனெக்டிவிட்டியும் இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு கிடையாது. ஆனால் மத்திய அரசையும் ரயில்வே துறையும் மாறி மாறி கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தெற்கு ரயில்வே நிர்வாகம், ரயில்வே துறை விரைவாக இந்த பாலருவி விரைவு ரயில் தூத்துக்குடி வரை நீடிப்பு, தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையம் இரவு நேர ரயில் இதை விரைவாக பரிசீலனை செய்து இயக்க வேண்டும். இதெல்லாம் ஒப்புதல் அளித்தாங்கன்னா இயக்கலாம்ல, மற்ற எல்லா பகுதிக்கும் இயக்கிட்டாங்க. தூத்துக்குடிக்கு மட்டும்தான் அது பெண்டிங் காமிச்சிட்டே இருக்கு. அதனால ரயில்வே துறை இதை கண்டிப்பாக பரிசீலனை செய்து இந்த மேற்படி 2 ரயில்களை சென்னைக்கும் பகல் நேர கூடுதல் ரயில் இயக்க வேண்டும். இரவு நேர ரயிலும் தேவையில்லை. முத்து நகர் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏசியோ ஸ்லீப்பரோ அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். ஆர்ஏசினா ஆர்ஏசி தான், அது கன்ஃபார்மே ஆக மாட்டேங்குது. அப்படிங்கும்போது கூடுதல் ரயில் விட்டால் தான் இந்த பகுதி மக்கள் முன்னேறும். தொழில் நகரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோக பார்த்தீங்கன்னா ஹார்பர் டெவலப்மெண்ட் எல்லாம் கூறி வருகின்றன. ஆனால் ரயிலை பற்றி கொஞ்சம் கூட ரயில்வே துறை வளர்ச்சி பெறாமல் வைத்துக் கொண்டே இருக்கிறது. இதை கவனிக்க வேண்டும், உற்று நோக்க வேண்டும். ஏன்னா தொழில்துறை வளர வேண்டும் என்றால் போக்குவரத்து துறையும் வளர வேண்டும். அப்பனால இந்த பகுதி மக்களுக்கு மிக சௌகரியமாக இருக்கும். அதில் ரயில்வே நிர்வாகம் மத்திய அரசு விரைவாக பரிசீலனை செய்து கூடுதல் ரயில்கள் இயக்க பயணிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டது. வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இதுகுறித்து ரயில்வே நிர்வாகத்திடம் பேசி கூடுதல் ரயில்கள் பெற்றுத்தர வேண்டும். அதுபோக தூத்துக்குடியிலிருந்து அருப்புக்கோட்டை, மதுரைக்கு ஒரு புதிய வழித்தடம் ஒன்று அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் கூடுதல் நிதி கிட்டத்தட்ட ஒரு 500 முதல் 1000 கோடி ஒதுக்கினால்தான் இந்த திட்டம் விரைவாக நிறைவேறும். அது ஒரு 16 கிலோமீட்டர் தான் முடிஞ்சிருக்கு. அதனால தூத்துக்குடி பாராளுமன்ற விளாத்திகுளம், ஓட்டப்பிடாரம் பகுதிகளெல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையும். அதுக்கு 2வது மீளவிட்டான், அருப்புக்கோட்டை, திருப்பூர் ஒரு சந்திப்பும் உருவாகும். இது ஒரு வளர்ச்சி நோக்கும் திட்டம் தான் தூத்துக்குடியை பொறுத்தளவரை. ஆனால் இதையும் வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் செவிசாய்த்து இதற்குரிய கோரிக்கைகளை ரயில்வே நிர்வாகத்திடம் பெற்றுத்தர வேண்டும்.
என்னோட பேரு ராமலட்சுமி, தூத்துக்குடி மாவட்டம். இப்போ எம்பி எலெக்ஷன் வருது. இப்ப வரப்போற எம்பி எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொன்னா, பொதுவாவே பெரும்பகுதிகளுக்கு இடையில தான் அவங்களோட முன்னுரிமை கட்டுவாங்க. எந்த பிரச்சனைனாலும் அப்படின்னா பெரிய பகுதினா வெளிப்படையா டக்குன்னு தெரியும். அதனால அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து பார்ப்பாங்க. அதே சமயம் ஒரு சின்ன சின்ன கிராமங்களா இருக்கட்டும், சின்ன பகுதியா இருக்கட்டும், அவங்களுக்குமே முன்னுரிமை கொடுத்து பாக்குற எம்பியா வரணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி இப்போ அங்கன்வாடிகள் ஆரம்ப கல்விக்கான ஒரு இது அப்படிங்கும்போது அந்த அங்கன்வாடிகள் சரிவர இருக்கணும். தொழிலாளர்களுக்கும் சொல்லி பார்த்தா நிறைய ஸ்கீம்ஸ் அது எல்லாமே நேரடியா மக்களுக்கு நல்லபடியா செயல்படுது. தூத்துக்குடி மக்களவை தொகுதியின் முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர்களின் கருத்துக்கள். என் பேர் ஷபீர். நான் தூத்துக்குடியில இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஓட்டு போட போறேன். இப்ப என்ன எதிர்பார்க்கணும், யார் வந்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, மக்களுக்கு நல்லது பண்ணணும். இந்த ரோடு ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா பண்ணணும். அதுபோல இந்த ஃபீஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் எல்லாருக்கும் கூட இருக்கு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றவங்க அந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது, பஸ் எக்ஸ்ட்ரா விடுறது. இப்ப பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பஸ்ல தொங்கிட்டு போறாங்க நிறைய பேர். பஸ் ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருக்கு. காலேஜ்ல பஸ் ஃபெசிலிட்டிஸ், ஸ்கூலுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நிறைய அதிகமா போடுறாங்க. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். அதாவது இப்போ நாங்க வரப்போற அடுத்த ஜெனரேஷனுக்கு ரேட் முக்கியம், விலைவாசி கம்மியா இருக்கணும். மொத்த விலைவாசி எல்லாம் கம்மியாகணும். முக்கியமா மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பேர் சரவணகுமார், தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். தடவை நான் ஓட்டு போட போறேன். எலெக்ஷன்ல பஸ் கட்டணத்தை கம்மி பண்ணலாம். பஸ் டைம் நாங்க காலேஜுக்கு வரும்போது கம்மியான பஸ் தான் இப்போ ரன் ஆகுது. அது காலையில அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். இலவசங்களை தவிர்த்துட்டு கல்வி கட்டணத்தை குறைக்கலாம். தென்காசி மக்களவை தொகுதி குறித்த ஒரு பார்வை. தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் தமிழக அரசின் சின்னத்தில் அமைந்துள்ள சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம், தித்திக்கும் பால்கோவா, அரியும் சிவனும் ஒன்றே என உலகிற்கு காட்சி கொடுக்கும் சங்கரன் கோவில், பொதிகைமலை சாரல், இயற்கை எழில் கொஞ்சும் அருவிகள், தென்னகத்தின் ஸ்பா, ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் குற்றால அருவிகள் என பல்வேறு சிறப்புகளை கொண்ட தொகுதியில் தென்னை, மா, எலுமிச்சை, பூக்கள், அதிகளவில் நெல் சாகுபடியால் அரிசி ஆலைகள், உள்ளாடைகள் உற்பத்திகள், விசைத்தறி கூடங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய தொகுதியாக தென்காசி பாராளுமன்ற தொகுதி விளங்குகிறது. தமிழகத்தின் 37வது தொகுதியாக தென்காசி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை சிறுவில்லிபுத்தூர், சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர் என 3 தனி தொகுதிகளையும், ராஜபாளையம், கடையநல்லூர், தென்காசி ஆகிய 3 பொது தொகுதிகளையும் உள்ளடக்கியதாக உள்ளது. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் மொத்த ஆண் வாக்காளர்கள் 1,81,061 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,12,701 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 31 பேரும், ஆக மொத்தம் 2,20,893 பேரும். சிறுவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்த ஆண் வாக்காளர்கள் 1,13,572 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,19,490 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 36 பேரும், ஆக மொத்தம் 2,33,098 பேரும். சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியில் மொத்த ஆண் வாக்காளர்கள் 1,19,690 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,26,450 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 9ஆகவும், ஆக மொத்தம் 2,46,145 வாக்காளர்கள் உள்ள நிலையில் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்த ஆண் வாக்காளர்கள் 1,19,177 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,24,826 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 6, ஆக மொத்தமாக 2,44,009 பேரும். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்த ஆண் வாக்காளர்கள் 1,38,512 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,40,914 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 12ஆகவும், ஆக மொத்தமாக 2,79,438 பேரும். தென்காசி சட்டமன்ற தொகுதியில் மொத்த ஆண் வாக்காளர்கள் 14,30,045 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,49,446 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 109 பேரும், ஆக மொத்தம் 2,92,600 பேரும். ஆக மொத்தமாக 6 சட்டமன்ற தொகுதிகளில் 15,16,183 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 7,42,158 பேரும், பெண் வாக்காளர்கள் 7,73,822 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 203 பேரும். 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஆண்களை விட பெண்கள் 31,664 பேர் கூடுதலாக உள்ளனர். தென்காசி மக்களவை தொகுதி வாக்காளர்கள் கூறும் கருத்துகள். எமர் ஜாகிர் அப்பாஸ். தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புளியங்குடி, கடையநல்லூர், தென்காசி, சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், சிவகிரி ஆகிய ஊர்களில் பிரதானமான தொழிலாக விவசாயம் இருந்து வருகிறது. கரும்பு, எலுமிச்சை, நெல் ஆகியவை முக்கியமான பயிர்களாக இங்கே உள்ளது. தற்போது தரணி சுகர் ஆலை
மூடப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். விவசாயிகள் தங்களது நிலத்தில் விளையக்கூடிய கரும்புகளை வெள்ளமாக காட்சியும் பக்கத்தில் உள்ள சுகர் ஃபேக்டரிகளுக்கு அனுப்பி வருகின்றனர். இதனால் மிகுந்த அளவிற்கு பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுகிறது. விரைவில் தரணி சுகர் ஆலை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் புளியங்குடியில் பிரதானமான பயிரான எலுமிச்சையை புவிசார் குறியீடு வழங்க வேண்டும். அடுத்ததாக புளியங்குடியில் குளிர்பதன கிடங்குகள் அமைப்பதற்கு நடவடிக்கை வேண்டும். இது எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எங்களது கோரிக்கையாக இதனை வைக்கின்றோம். என்னோட பேர் நாகூர் மீரான். குறிப்பாக என்னென்னா திருநெல்வேலி தென்காசி 4 வழிச்சாலை, அப்புறம் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை இதுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குண்டான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா எங்களை பொறுத்தளவுக்கு தென்காசி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை இன்னும் விரைவாக முடித்து தரணும் அப்படிங்கிறது எங்கள் தென்காசி பகுதி மக்களோட கோரிக்கை. அடுத்து குற்றாலத்தை உலக சுற்றுலா தலம் அந்த அளவுக்கு குற்றாலம் பகுதிகளையும் அவங்க உருவாக்கி தரணும் அப்படிங்கிறது எங்கள் தென்காசி பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை. இதுபோக தென்காசிக்கு இரட்டை ரயில் பாதை வெகு சீக்கிரம் கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி தென்காசிக்கு அதிகமான பயணிகள் குற்றாலத்துக்கு இந்த மாதிரி ஆன்மீக பயணமாகவும் சபரிமலை இந்த மாதிரி போகிறதுக்கு தென்காசி பகுதியை அதிகமாக பயன்படுத்தாங்க. அதனால் இந்த பகுதிகளுக்கு கூடுதலாக ரயில்களை இன்னும் இயக்கணும் அப்படிங்கிறது எங்கள் பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கிற கோரிக்கைகள் தென்காசி பகுதி மக்களோட ஒருங்கிணைந்த கோரிக்கை. இந்த கோரிக்கையை வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்கங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். தென்காசி தொகுதியினுடைய பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய புதிய மாவட்டம்னு அறிவித்து ஒரு மாவட்டம் தனியாக செயல்பட தொடங்கிருச்சு. தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த பில்டிங் என்பது வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்பி ஃபண்டில் உள்ள வேலைகள் மட்டுமே இங்கே நடந்திருக்கே தவிர அதை தாண்டியான வேலைகள் இங்கே இல்லை அப்படிங்கிறது தான். மாவட்ட தலைநகரமாக இருக்கக்கூடிய தென்காசியில் இன்றைக்கும் போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக இருக்குது. ஒரு மாவட்ட விளையாட்டு மையம் என்பது இல்லை. அதே மாதிரி மக்களுக்கான அதாவது ஓய்வு எடுக்கக்கூடியதுக்கான ஒரு பூங்காக்கான ஏற்பாடு இல்லை. புதிய தொழில் அதாவது இங்கே இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த தானியங்கி கிடங்குகள், பதப்படுத்தக்கூடிய கிடங்குகளை இன்றைக்கி மத்திய அரசாங்கம் மூலியமாக இங்கே கொண்டு வந்திருக்கணும். அதெல்லாம் கொண்டு வராது மிகப்பெரிய பின்னடைவு தான் சொல்ல முடியும். வரக்கூடிய காலங்களில் அவங்க கூடுதலாக செய்யணும். இந்த பகுதியை பண்படுத்தும் விதமான மாவட்ட தலைமை நகரத்துக்கான மிகப்பெரிய விற்பனை பூங்காக்கள்லாம் இங்கே உருவாக்கணும். வரக்கூடிய காலங்களில் எம்பிகள் அதெல்லாம் செய்யணும். தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா மருத்துவக் கல்லூரிகள், அப்புறம் லா காலேஜ் அந்த மாதிரி வசதிகள் இல்லை. அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தென்காசி மக்களோட கோரிக்கைகளாக இருக்குது. அதுக்கப்புறம் மருத்துவ மல்டி ஸ்பெஷாலிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக தென்காசியில் தேவைப்படுது. இப்போ ஏதாவது ஒரு இது தேவைப்படுதுன்னா எல்லாம் திருநெல்வேலிக்காக தான் ஓட வேண்டியது இருக்குது, இல்லை மதுரைக்கு ஓட வேண்டியது இருக்குது. அதை இங்கேயே ஏற்படுத்தி கொடுக்குறவங்களுக்கு தென்காசி மக்களோட வாக்களிப்பு. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புக்கு தென்காசி மாவட்ட இளைஞர்கள் வெளி மாநிலம் வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க. அதை யார் இது பண்ணி வாக்குறுதி கொடுக்காங்களோ அவங்களுக்கு தென்காசி மாவட்ட மக்களோட வாக்களிப்பு. யார் இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுக்காங்களோ அவங்களுக்கு என்னோட வாக்களிப்பு தென்காசி பாராளுமன்றத்தில். படித்த இளைஞர்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும். தென்காசி மக்களவை தொகுதியின் முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர்களின் கருத்துகள். என்னோட ஓட்டை முதல் முறையா போடுறதுக்கு தயாரா இருக்கேன். ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஓட்டு போடுறது நம்மளோட கடமை, பொறுப்பு எல்லாமே தான். கண்டிப்பா எல்லாரும் முன் ஓட்டு போடணும். நம்மளோட ஓட்டை 100% ஆக்க எல்லாரும் தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கும் நோக்கத்துல ஓட்டு போடுங்க. நன்றி. நான் முதல் தடவையா வாக்காளர் ஓட்டு போட போறேன். இந்த ஓட்டு போடுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லாருமே 100% ஓட்டு அளிக்க வேணும்னு என்னோட கோரிக்கையை வச்சுக்கிட்டேன். என்னோட முதல் ஓட்டு மூலமா நான் யாருக்கிட்டையும் காசு வாங்காம முதல் ஓட்டு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு நல்ல தெளிவான முடிவை எடுத்திருக்கேன். தென்காசி மாவட்டம் பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் புதுசா ஓட்டு போடுறேன். டீச்சர்லாம் புதுசா ஓட்டு போடுறாங்க. பிடிச்ச மாதிரி நம்ம திரும்படி நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கணும். எல்லாரும் புதுசா ஓட்டு போடுறவங்களுக்கு நம்ம 100% நம்ம காசு வாங்காம ஓட்டு வாங்கி கொடுக்கணும். நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். என் பேர் சுரேந்தர். அதாவது நான் முதல் முறையாக என்னோட வாக்கை செலுத்த போகிறேன். நம்ம ஒரு வலிமையான ஜனநாயகத்தை உருவாக்கணும்னா நம்மளே மாதிரி இளம் வாக்காளர்கள் எல்லாரும் முன் நம்மளோட ஓட்டை மறக்காம செலுத்தணும். எல்லா வாக்காளர்களுமே கண்டிப்பான முறையில் நம்மளோட வாக்கை செலுத்தணும். முக்கியமான விஷயம் என்னன்னா நேர்மையான முறையில் நமது வாக்கை கண்டிப்பான முறையில் செலுத்தணும். நம்ம இளைஞர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு வலிமையான ஜனநாயகத்தை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் முன் ஒரு அரசாங்கத்தை கிரியேட் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பா நம்ம வாக்கை செலுத்தணும். இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவை தொகுதி 2024 ஓர் கண்ணோட்டம்.